மண் தோன்றா காலத்திற்கு முன்பே தோன்றிய தமிழ் மொழிக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நவீன வேளாண் திருவிளையாடல் இயற்கை வேளாண்மையின் இன்றியமையாமை எடுத்துரைக்கும் விதமாக இறைவனே வந்து சோதித்த போதும் இயற்கை வேளாண்மையே மிக சிறந்தது என எடுத்துரைக்கும் தமிழ் நாடகமே இது. நாடகத்தின் முதல் நிகழ்வாக மருதநிலங்கள் சூழ்ந்த பாண்டிய நாட்டினை சுற்றி வலம் வந்தார் பாண்டிய மன்னன். அப்போது அங்கொரு விவசாயி இயற்கை முறையில் விவசாயம் செய்து கொண்டிருந்தார். அதனை கண்ட மன்னருக்கு மனதில் ஒரு ஐயம் தோன்றியது. அது என்னவென்றால், எம் நாட்டு மக்கள் அனைவரும் உணவு பஞ்சமின்றி நீடு வாழ வகை செய்வது இயற்கை வேளாண்மையா அல்லது நவீன முறையில் செய்யும் செயற்கை வேளாண்மையா என்பதே அந்த ஐயம். இதனை அறிந்த புலவர்கள் எவரேனும் இருந்தால் அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று முரசறிவிக்க சொல்லுங்கள் என்று அமைச்சரை நோக்கேவினார் மன்னர். காட்சி 1. இடம் அரண்மனை வாயில். கதாபாத்திரங்கள் தருமி, முரசறைவோம் மற்றும் பொதுமக்கள். வாருங்கள், அரண்மனை நுழைவாயிலில் என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. நமது மன்னன் செண்பக பாண்டியனுக்கு மனதில் ஒரு சந்தேகம். அதை தீர்த்து வைப்பவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. இது அரசு கட்டளை. நகருங்க நகருங்க நகருங்க. அண்டோரா, பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். 1000 பொற்காசுகளா? யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்லை இல்லை, கேள்விப்பட்டது கூட இல்லையே. சரி, அரசுடைய ஐயன்தான் என்ன? அதை என்னால் தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு ஏதேனும் விவரம் தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகையை நானே அடைந்து விடுவேனே. ஏண்டா ஏண்டா சிரிக்கிறீங்க? 1000 பொண்ணுன்னா சும்மா விட்டுருவீங்களா? அதுவும் சரிதான். அது தெரிஞ்சா நீ ஏன் இங்க தண்டோரா போட்டிருக்க போற? ஐயோ, யார்கிட்ட கேட்க தெரியலையே. போவோம் அப்பன் சொக்கங்கிட்டயே போவோம். சொக்கா. காட்சி 2. இடம் மீனாட்சி அம்மன் கோவில். கதாபாத்திரங்கள் தருமி, இறைவன் மற்றும் பக்தர்கள். இப்போது தருமி மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்கிறார். என்ன செய்ய போகிறார்? வாருங்கள் பார்ப்போம். சொக்கா, அப்பா சொக்கா, அரசன் கொடுக்கிற 1000 பொண்ணு பரிசையும் எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காலில் விழுகாதே தாயே மீனாட்சி, என்ன மட்டும் ரசி. நாள் மொத்த பஞ்சனை மேல் நாளுடன் நீருக்கும் வேலையிலே வாழ வைக்கும் அம்பிகையே. ஐயோ ஐயோ, 1 காசா 2 காசா? 1000 பொண்ணாச்சே. இப்போன்னு பார்த்து எனக்கு பாட்டெழுத வரல. இல்ல எனக்கு இல்ல. எவனோ அடிச்சுட்டு போக போறான். ஐயா, போயா. புலவரே, யார் அது? அழைத்தது நான் தான். யாருங்க நீங்க? ஏன் அழைச்சீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். ஓ, நம்ம இனமா? தண்டோரா போடுறது நீங்களும் கேட்டாச்சா? என் வயிற்றுல அடிக்கிறதுக்காகவே வந்திருக்கீங்க. ஓ, நீங்க கொஞ்சம் வசதியுள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஏன் நீரண்ணா? விட்டேனே அனல் மூச்சு, அதிலிருந்தே தெரியவில்லை என் நிலைமை. எல்லாம் வேகதுங்க உள்ள. ஓஹோ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா, மனுஷங்க கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை. ஆண்டவன் கிட்ட தான் அழுது புலம்பணும்னு ஒரே முடியோட வந்துட்டேன். நீர் புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லையப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். ஓஹோ, கண்ணை மூடி சாமி கும்பிடும் போது எதிரில் வந்திருப்பீங்க.
உண்மை கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. என்னங்க ஏதோ கடவுள் மாதிரி பேசுறீங்க? அதுவும் உண்மை. நான் முற்றும் கடந்தவன். கொஞ்சம் போச்சுனா நான் தாண்டா கடவுள் விழுந்து கும்பிடுன்னு சொல்லிடுவீங்க போல இருக்குதே. அதுவும் உண்மை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த பரிபூரண ஆனந்தமே என்று கூறியோடும் முன்னை போல ஒரு புலவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா சரிதான், நேரத்துக்கு சாப்பிடும். புலவர் மாதிரி தெரியுது, நின்று நிதானமா பேசுறீங்க. ஆனா இங்க இனிமேதான் ஏற்பாடு. நான் வரேன். நில், வாருங்க. பாண்டியன் ஐயத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனை உனக்கு கிடைக்கும் அல்லவா? அந்த பாட்டு மட்டும் எனக்கு கிடைச்சது, அடுத்த கணம் என் கையில 1000 பொண்ணு பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தரீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டை என் பாட்டுன்னு சொல்லிக்கவா? இந்தாங்க, சொந்தமா எழுதின பாட்டையே கொஞ்சம் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க, கொஞ்சம் வசனையா எழுதுறேன். இருந்தாலும் புலவர்னு வச்சிருக்காங்க, அதையும் எடுக்கலான்னு பாக்குறீங்களா? உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேண்டும் வேண்டும். உங்களுக்கு வேண்டாமா? எனக்கு வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாகவா? உண்மையாகத்தான். இல்ல நீங்க உண்மையாலுமே ஒரு பாட்டலும் புலவன் தானா? என் புலமை மீது உனக்கு ஐயம் இருந்தால் என்னை பரிசுத்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால் எது என்கிட்ட முதல் பாக்குறியா? என்கிட்ட முதல் பாக்குறியா? நான் பார்க்க வேணா சும்மா இருக்கலாம், என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராயிரு. கேள்விகளை நீர் கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? ஐயோ, கேள்வி நானே கேட்கிறேன், கேட்க மட்டும்தான் தெரியும். கேளும். சற்று பொறும். பிரிக்க முடியாதது பசியும் உணவும், பிரிய கூடாதது உழவும் ஏறும், சேர்ந்தே இருப்பது அரசும் நலத்திட்டங்களும், சேராதிருப்பது விளையும் விளைச்சலும், பார்க்க கூடாதது வறட்சியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது இயற்கையும் பசுமையும், நெல்லுக்கு இடைவெளி நண்டோட வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட, புறத்திற்கு பஞ்சகவ்யம், வணிகத்திற்கு உழவர் சந்தை, பயன்படுத்த கூடாதது நெகிழிப்பை, பயன்படுத்த வேண்டியது, துணிப்பை, ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயோ, ஆள விட்டு இதற்கு மேல் என்னால் முடியாது. நீங்க இந்த பாட்டை மட்டும் தாங்க. நன்றி நன்றி, மிக்க நன்றி. பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன், வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியானால் சரி, இப்போதே கிளம்புகிறேன். காட்சி 3. இடம் தமிழ் திருச்சபை. கதாபாத்திரங்கள் அரசர், அமைச்சர்கள், புலவர்கள், காவலர்கள் மற்றும் தருமி. வாருங்கள், தருமிக்கு பரிசு கிடைத்ததா இல்லையா என்று பார்ப்போம். தென்னவன் எங்களின் மன்னவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தற்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன். வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அமருங்கள். அமைச்சரே, அரசே, என் மனதில் இருக்கும் ஐயத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் இயற்றித் தந்திருக்கிறார்களா? இல்லை பிரபு, 1000 பொன் பரிசு என்று அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாகவில்லை. வருந்துகிறேன். புலமைக்கு பெயர் போன நக்கீரர், துணைக்கு கபிலர், பின்னும் பரணர் என அனைவரும் இருந்தும் கூட இன்னும் பாடலை எழுதாதது ஏன்? எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. புலமைக்கு பாட்டென்றால் ஏராளமாய் குவிந்திருக்கும். ஆனால் அறிவிப்போ பரிசுக்கு பாட்டென்றுதானே. அதை அடைய விருப்பமில்லாத நாங்கள் அமைதியாகத்தானே இருந்தாக முடியும். கபிலரே, தங்களின் கருத்து என்னவோ? வேந்தே, பொன்னுக்கும் பொருளுக்கும் எங்களது புலமையை விற்கும் அளவுக்கு எங்கள் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. பிறகு வேந்தரின் சந்தேகம் தீர வழிதான் என்ன? சரீரத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது மன்னா? ஒருவேளை பாடல் எழுதுவதை தம் தொழிலாக கொண்ட புலவர்களுக்கு உயிர் காக்கும் உளவு பற்றி அறியாததால் தான் பாடல் எழுதவில்லையோ?
சொல்லேர் உழவர்களாகிய எங்களுக்கு நெல்லேர் உழவர்களின் உழைப்பும் தெரியும் என்பதற்கு பல்லு இலக்கியம் எழுதிய புலவர்களே சாட்சி. மன்னர் மன்னவா, தங்கள் மனச்சந்தேகத்தை தீர்க்க தருமி என்ற புலவர் பாட்டுடன் வந்திருக்கிறார். மகிழ்ச்சி. தமிழ் சங்கத்தார் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டில் மற்றொரு புலவர் பாடுவது மகிழ்ச்சி. அவரை வரச் சொல். உத்தரவு மன்னா. அரச பெருமானே, அவை நாடி வரும் புலவர் பாவம் பொன்னை கண்டறியாதவர் என்று எண்ணுகிறேன். அதனால்தான் புலமை இங்கு அடகு வைக்கிறார். எப்படியோ என் ஐயம் தீருகிறதல்லவா? ஆம், நீங்க வேண்டும். நீக்கவாவது ஒரு புலவன் வர வேண்டும். ஊக்கத்திற்காகவாவது தங்களின் பரிசை அவன் பெற வேண்டும். மன்னா, வேந்தே, அரசே, மன்னா, வேந்தே. அரசு பெருமான் அங்கே. பார் வேந்தே, என்னை பார் வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் இந்த தருமியின் வணக்கம். வருக புலவரே, என் ஐயம் தீர்க்கும் பாடலை எழுதி வந்துள்ளீரோ? ஆம் ஆம், நானே எழுதி வந்துள்ளேன். அதை பாடும். படித்து விடுகிறேன் மன்னா. நெத்தேர் வாழ்க்கை அறியும் முனவன் காமம் செப்பாத கண்டது மொழிமோ. ஆஹா, கூட்டிடலாம் மன்னா. மேலும் படி. பழங்குடி வேளாண் லாபம் ஈட்டாது ஈட்டும் ஆரோக்கியம் பல இக்குடி வேளானே. ஆஹா, அருமையான பாட்டு, அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். தீர்ந்தது ஐயம். அமைச்சரே, பொற்கிளியை எடுத்து வாரும். சொக்கா, எதிர்பார்க்கவே இல்லை. 1000 பொண்ணு. முதல்ல அந்த பாட்கார கடனை தீக்கணும். போன விஷயம் இன்னும் காணோம். வருகிறார் வருகிறார். வந்துவிட்டார் வந்துவிட்டார். தமிழ்ச்சங்கம் தீர்க்காத ஐயத்தை தீர்த்த தருமியே, நீர் வாழ்க. இந்த 1000 பொன். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரோ? வரமாட்டேன். பரிசு வாங்கிட்டு பிறகு வருகிறேன். அதில்தான் பிரச்சனை. என்னையா பிரச்சனை? இப்பாட்டு உன்னுடையதாக இருந்தால் அதற்கான பொருள் கூறு. மன்னருக்கே விளங்கிவிட்டது. தங்களுக்கு தனியாக விளக்க வேண்டுமா? இப்பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன? எவ்வளவு பிழை இருக்கோ அவ்வளோ குறைச்சிக்கோங்களேன். தர்மியே, சரியான பாட்டி என்றால் மகிழ்ச்சி. அதுவே இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த இத்தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு எம் மன்னவன் பரிசளிக்கிறான் என்றால் அதை கண்டு வருத்தப்படுவோர்கள் நாங்கள்தான். ஓ, இது அனைத்தும் நீங்கள் தானா? முடிந்தால் மன்னரிடம் சொல்லுங்க. உங்களை போர் ஒருவர் இருந்தால் போதும், இந்த உலகம் உருப்பட்டு விடும். நான் வருகிறேன். தர்மீனில் உனக்கு பரிசு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். தருமி, ஐயா, புலவரே, பாவம் எய்தவன் எவனோ அம்பு வந்து அழுது விட்டு போகிறது. நல்ல வேலை நக்கீரரே, என்னை தக்க தருணத்தில் தடுத்தீர்கள். சபை கலையட்டும். பொற்காசுகள் கிடைக்காமல் புலம்பிக் கொண்டே போகிறார். புலம்பல்களுக்கு தீர்வு கிடைக்குமா? வாருங்கள் பார்ப்போம். காட்சி எண் 4. இடம் மீனாட்சி அம்மன் கோவில். கதாபாத்திரங்கள் இறைவன் மற்றும் தர்மி. வேணும் வேணும், எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஆசை, எல்லாம் ஆசை. நல்ல குணம் உதைக்கா முட்டுட்டாங்க. பரிசு கிடைத்ததா? பரிசா? கிடைச்சது. உத ஒண்ணுதான் கிடைக்கல. என்ன உளறுகிறாய்? நான் உளறேனா? நீங்க உங்க பாட்டில் கண்ணா பின்னாலும் உளறி வச்சிருக்கிறதா அங்கொருத்தன் சொல்றான். புலவனே, நடந்ததை கூறு. உங்க பாட்டை குற்றம் பண்ணிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? எவன் கூறியவன்? உங்க பாட்டாங்க ஒருத்தர் இருக்கான், அவன் தான் சொன்னான். தருமி, காட்டவனை. புறப்படி என்னோடு. மறுபடியுமா? நான் வரேன். தருமி, வா என்னோடு. இறைவன் தருமியை இழுத்துக்கொண்டு தமிழ் திருச்சபைக்கு செல்கிறார். இறைவனுக்கும் நக்கீரருக்குமான வாதத்தை பார்ப்போமா? வாருங்கள் பார்ப்போம். காட்சி எண் 5. இடம் தமிழ் திருச்சபை. கதாபாத்திரங்கள் இறைவன், தருமி, அமைச்சர்கள், புலவர்கள், மன்னர் மற்றும் நக்கீரர். வணங்குகிறேன் மன்னா. தங்களை பார்ப்பதற்காக தருமியை அழைத்து கொண்டு மற்றொரு புலவர் வந்திருக்கிறார். அவர்களை வரச் சொல். உத்தரவு மன்னா.
மன்னர் உங்களை அழைக்கிறார். இப்புலோன் கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவையடக்கத்தோடு கேட்டால் தக்க பதில் கிடைக்கும். அப்படியானால் இங்கு மன்னவரை விட மற்றவர்களுக்கு அதிகாரம் உண்டோ? இது அரசவை அன்று, எங்கள் தமிழ் திருச்சபை. ஓஹோ, அதனால்தான் பாட்டில் குற்றம் கண்டீரோ? ஆம், பழுதுள்ள பாட்டுக்கு பரிசு இல்லை என்று கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? இவர் எங்கள் தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். கீரனா? தலைமை புலவன் என்ற செருக்கில் தான் குற்றம் கண்டீரோ? முதலில் பாட்டை இயற்றது யார்? நான் தான். எழுதிய நீர் வராமல் வேறொருவரிடம் கொடுத்தனுப்பியது ஏன்? அது நடந்து முடிந்த கதை. புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. பொறுத்து பாரும். நக்கீரரே, என் பாட்டில் சொல்லிலா பொருளிலா குற்றம் கண்டீர். சொல்லில் குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படுவது. ஆனால் பொருளில் தான் குற்றம். என்ன குற்றம் கண்டீர்? இயற்றிய செய்யுளை கூறும். நெற்தேர் வாழ்க்கை அறியும் முழவன் காமம் செப்பாது கண்டது மொழிமோ. பழங்குடி வேளாண் லாபம் ஈட்டாது ஈட்டும் ஆரோக்கியமும் பழைக்குடி வேளாணே. இச்செயலின் பொருள், உலகின் உயர்வான தொழிலை செய்யும் முழவன் இயற்கை விவசாயம் செய்து லாபம் ஈட்டாமல் இறந்து போவதை விட செயற்கை விவசாயத்தின் மூலம் லாபம், ஆரோக்கியம் முதலிய நன்மைகளை பெறலாம் என்பதே இதன் பொருளாகும். ஒரு காலம் இருக்க முடியாது. அதிகம் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் கலப்பின விதைகளையும் பயன்படுத்துவதால் சாகுபடி அதிகமாகுமே தவிர அவற்றால் ஏற்படும் விளைவுகள் மக்களைத்தானே சென்றடையும். நக்கீரா, என் பாட்டு குற்றமா? என்னை நன்றாக பார். ஆண்டவா, ஆண்டவா, இறைவனே, நீரே முக்கன் முதல்வனாகுக. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா, இறைவன் தனது நெற்றிக் கண்ணை திறந்து நக்கீரரை எரிக்கிறார். இறைவா, அறியாமல் செய்த பிழையை தாங்கள் பொறுத்தருள வேண்டும். செண்பக பாண்டியனே, எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாழாது வீழ்ந்திருக்கும் நக்கீரர் நலமுடன் வருவார். நக்கீரனே, உயிர் தழுவாயாக. ஆண்டவா, அமிழ்தினும் இனிய தமிழன்பால் நான் கொண்ட பற்றால் செயலின் பொருளில் குற்றம் காட்டி வாதம் செய்துவிட்டேன். என்னை பொறுத்தருள்க. நக்கீரனே, உன்னோடும் தமிழோடும் விளையாடவே யாம் வந்தோம். இவ்வுலக மக்களுக்கு நன்மை தருவது செயற்கை வேளாண் அன்று இயற்கை வேளாண் தான் என்று இறைவனையே எதிர்த்து வாதம் புரிந்த நீவீர் வாழ்க. இயற்கை வேளாண்மையில் விளைச்சல் சற்று குறைவாக இருந்தாலும் உடல் நலத்திற்கு தீங்கில்லாத உணவுகளை தருவது இதுவே. செண்பக பாண்டியனே, நீர் அறிவித்தபடியே பொற்கிளியை தருமிக்கு கொடுத்து விடுங்கள். இயற்கை விவசாயத்தை ஊக்குவியுங்கள். அப்படியே செய்கிறேன் இறைவா. அமைச்சரே, நம் பாண்டிய நாட்டில் வாழும் விவசாயிகள் எந்த ஒரு கலப்பின விதைகளையும் பயன்படுத்தாமல் இயற்கை வேளாண் செய்பவருக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்றும், தொடர்ந்து இயற்கை வேளாண் செய்பவருக்கு பயிர் மூலம் உயிர்காக்கும் கோமகன், உயிர்காக்கும் உத்தமர் என்ற விருதும் 1000 பொன் பரிசும் வழங்கப்படும் என்று முரசறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. அருமை அருமை. நக்கீரரையும் தருமையையும் இக்காலத்துக்கு அழைத்து வந்து நிகழ்த்திய இவ்விண்பியல் நாடகம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இயற்கை வேளாண்மை மற்றும் செயற்கை வேளாண்மையின் வேறுபாட்டை தெளிவுபடுத்துகிறது. அது மட்டுமின்றி இறைவனே வந்து மண்ணின் மகத்துவத்தை உணர்த்தியது நம் வேளாண்மை சார்ந்து வாழ இறுதி வாய்ப்பாக கருதுகின்றேன். இப்போது தவறினால் அடுத்த தலைமுறை உலகில் வாழ தகுதியற்றதாகிவிடும். ஏறுலத காலத்தில் ஏற்றம் கண்ட நம் மக்கள் செயற்கை உரங்களின் பயன்பாட்டால் அவர்களுடைய ஆரோக்கியத்தை இழந்தனர். மற்றும் ஆடு மாடு வளர்த்து ஆடி மகிழ்ந்த நம் மக்கள் செயற்கை ஊக்கிகளால் அடுத்த தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கின்றனர். நீண்ட காலம் வாழ்ந்திடவே நீக்கிடுவோம் ரசாயன உரத்தினை, பாதுகாப்போம் மண் வளத்தை, பயன்படுத்துவோம் இயற்கை உரத்தினை. மண்ணின் மனம் நுகர மனிதனம் வளர தவறாமல் செய்வோம் நஞ்சில்லா விவசாயத்தை. நன்றி, வணக்கம். வளர்க வேளாண்மை, வாழ்க பாரதம். நன்றி.